ஊழல் அதிகமாயிருக்கு. அதாவது பெரிய ஊழலும் சரி, சின்ன சின்ன ஊழலும் சரி. அந்த ஊழல் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்குது. இந்த நேரத்தில் நம்மள விட்டு எந்த கட்சியும் போகக்கூடாது. நம்ம இருக்கிறவளெல்லாம் வச்சுட்டு நம்ம கூட்டணி இப்ப காமிக்கணும், எல்லாம் ஒண்ணா இருக்குதுன்னு காமிக்கணும். அதனால அந்த ஃபார்முலால பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்வி காங்கிரஸுக்கு லாபமா, பாதகமா, இல்ல காங்கிரஸ்க்கு லாபமா, டிஎம்கே லாபம் பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம என்ன கேள்விப்படுறதுன்னா, டிஎம்கே தலைமை காங்கிரஸ் கட்சிக்கு கூறியிருக்கிறார்கள், உங்களோட சில எம்பிஸ் எல்லாம் மாத்திடுங்க. போன தடவை அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க, ஆனா இந்த தடவை அவங்கள நல்ல சப்போர்ட் இருக்கிற மாதிரி தெரியல, சில இடத்துல மாற்றுங்கள் என்று ஒரு சஜஷன்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். இதை காங்கிரஸ் கட்சி எப்படி ஏற்றுக்கொள்ளும் என்று நம்ம பார்க்க வேண்டும். ஒன்று, பாமக பிஜேபியுடன் ஒன்றாக ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. அது பெரிய ஃபேக்டர். வட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல தொகுதியில் பாமகக்கு ஒரு இது இருக்குது, ஒரு பாக்கெட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ரேங்க் இண்டிபெண்டன்ட் சார்ஜ், அதுதான் அன்புமணி ராமதாஸ் எதிர்பார்க்கிறார். அதை கிடைத்து விட்டால் பாமகக்கு ஒரு தனி ஒரு செல்வாக்கு வந்து விடும் தமிழ்நாட்டில். ஏன்னா அவர் அமைச்சர், மத்திய அமைச்சர் ஆகிவிட்டாலே இப்போ ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். எப்படி இருந்தாலும் பாமகக்கும் பிஜேபிக்கும் ஒரு உடன்பாடு வரும் என்று மோரார்லெஸ் 99% இது முடிவாயிடுச்சு தான் கூறலாம். இந்த எடப்பாடி முழுமையா பார்த்தீங்கன்னா கட்சி சின்னம், கட்சி ஆட்சி இப்படியே போயிடுச்சு. டைம் நிறைய போய்விட்டது. எதிர்கட்சி என்று பார்க்கும் பொழுது மக்கள் டிஎம்கே எதிர்த்திருக்கும் எது ஒலிவான கட்சி பார்த்தால் அவர்கள் பிஜேபி தெரிகிறது. அடுத்த 2 ஆண்டு காலத்தில் வளரப்போகும் கட்சி பிஜேபி என்று ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைகிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் சேகர் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரி. அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்படாத நிலையில் பார்த்தீங்கன்னா உத்தேச பட்டியலை வெளியிட்டிருக்கு. இதுல தேமுதிகவோட வேட்பாளர் பேரும் இதுல இடம்பெற்றிருக்கு சார். இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது ஒரு ஆச்சரியமா தான் இருக்குது. ஏன்னா முதல்ல கூட்டணி ஏற்பட்டு விட்டு என்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்பாக இந்த பட்டியல் வந்துருச்சு. ஏதோ ஒரு இடத்துல திமுக மேல இது ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸா? ஏன்னா பாருங்க, முதல்ல ஒப்பந்தம் ஆயிடுச்சுன்னு முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு பட்டியல் விடலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக தரப்பில் தான் இந்த இது சொல்லப்பட்டிருக்க, தேமுதிக தரப்பிலிருந்து ஒன்றும் பொதுவில் ஸ்டேட்மெண்ட் வரவில்லை. அப்ப அதிமுக இது ஒருவேளை இவர்கள் பிஜேபியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள், பாஜகவுடன், அதற்காக இந்த பட்டியலை வெளியிட்டார்களா என்று புரியவில்லை. திமுக கூட்டணியில காங்கிரஸுக்கு 10 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு சார். இது 10 இடங்கள் யாருக்கு பலன் இருக்கும்? காங்கிரஸுக்கா இல்ல காங்கிரஸ் எதிர்த்து நிற்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கா? இல்ல, இந்த தடவை ஹரி, நீங்க பாத்தீங்கன்னா திமுக தலைமை எடுத்த ஒரு பெரிய முடிவு என்னன்னா, கூடுமான வரைக்கும் 2019 எந்த இடஒதுக்கீடு ஃபார்முலா இருந்தோ அதே ஃபார்முலாவை தான் கைப்பற்றிருக்கிறார்கள். ஒன்று மாற்றத்துக்கு போகவில்லை, பெரிய அளவுக்கு மாற்றம் கிடையாது. 29 யாருக்கு 19 யாருக்கு என்ன கிடைத்ததோ அதை தான் கொடுத்து. காரணம், அவர்கள் தன் கூட்டணிக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் கூடாது என்று. சரி, இதே மெயின்டைன் பண்ணுவோம், மெயின்டைன் பண்ணிட்டா, அதாவது இதை, ஏன்னா காரணம் டிஎம்கே தலைமைக்கு நன்றாக புரிகிறது, அவர்களுக்கு எதிர்த்து ஒரு மூடு வந்து அவ்வளவு ஃபேவரபிளா இல்லை. 19 திமுக எதிர்கட்சியா இருந்தது. அந்த எதிர்கட்சியா இருந்ததுனால நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சது லோக்சபா. 21 ஆட்சிக்கே வந்தார்கள். 21 ஆட்சிக்கு வந்த பிறகு டிஎம்கே தலைமை எந்த மாதிரி ஆட்சி, நல்லாட்சி தர வேண்டுமோ அது முழுமையாக அதை தந்து அதை தர முடியாம போனார்கள் தான் மக்கள் நினைக்கிறார்கள். 2வது, ஊழல் அதிகமாகி விட்டது. அதாவது பெரிய ஊழலும் சரி, சின்ன சின்ன ஊழலும் சரி. சாமானியர்கள் போய் ஏதாவது காரியம், அந்த ஊழல் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்குது. இந்த நேரத்தில் நம்மளை விட்டு எந்த கட்சியும் போகக்கூடாது. நம்ம இருக்கிறவளெல்லாம் வச்சுட்டு நம்ம கூட்டணி இப்போ காமிக்கணும், எல்லாம் ஒண்ணா இருக்குதுன்னு காமிக்கணும். அதனால அந்த ஃபார்முலால பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்வி காங்கிரஸுக்கு லாபமா, பாதகமா, இல்ல காங்கிரஸுக்கு லாபமா, டிஎம்கே லாபம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் இதுவரை டிஎம்கே குடிப்பது நம்பர் தான் சொல்லுகிறார்கள். 10 போன தடவை 9, 1 + 1 புதுச்சேரி, அதே ஃபார்முலா, அதே ஃபார்முலா தான் சொல்லிட்டாங்க. இப்ப யாரு கேண்டிடேட்ஸ்? இதுல நம்ம என்ன கேள்விப்படுறதுன்னா, டிஎம்கே தலைமை காங்கிரஸ் கட்சிக்கு கூறியிருக்கிறார்கள், உங்களோட சில எம்பிஸ் எல்லாம் மாத்திடுங்க. போன தடவை அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க, ஆனா இந்த தடவை அவங்கள நல்ல சப்போர்ட் இருக்கிற மாதிரி தெரியல, சில இடத்துல மாற்றுங்கள் என்று ஒரு சஜஷன்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். இதை காங்கிரஸ் கட்சி எப்படி ஏற்றுக்கொள்ளும் என்று நம்ம பார்க்க வேண்டும். ஒன்று. 2வது, டிஎம்கே பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கும் நன்றாக தெரியும், 2019 அமோக வெற்றி கிடைச்சது. எல்லா சீட்டும் அதிமுக ஒரே ஒரு சீட்டு தான் கிடைச்சது. அது ஓபிஎஸ் மகனுக்கு வெற்றி பெற்ற ஒரு தொகுதி தான். பாக்கி எல்லாமே டிஎம்கே அண்ட் கூட்டணிக்கு போச்சு. இந்த தடவை அதை ரிப்பீட் பண்ண முடியுமா? அதான் ஒரு கேள்வி வருது. இப்ப எத்தனையோ கருத்து கணிப்பு வந்து கொண்டிருக்கிறது. இந்த கருத்து கணிப்பில் நேற்று கூட News 18 கருத்து கணிப்பு இருந்தது, அதுக்கு முன்பு டைம்ஸ் நவுஸில் இருந்தது,
இவர்கள் கருத்து கணிப்பில் என்ன தெரிகிறது என்றால், டிஎம்கே எந்த பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரெங்த் இருந்தது அப்போ, அந்த ஸ்ட்ரெங்த் இப்ப கிடையாது. ஒரு விதத்துல கொஞ்சம் முன்ன இருந்த இது குறைஞ்சிட்டு வருது. ஆகையால் முழுமையாக 39ல் 39 கிடைக்கும் என்றது ஒரு கேரண்டி கிடையாது. இது நன்றாக தெரிகிறது. இந்த திமுக கூட்டணி விவகாரத்துல சீட்டு ஒதுக்கீட்டுல மத்த கட்சிகள் கிட்ட காட்டிய கராரை ஏன் காங்கிரஸ் கிட்ட காட்டலையோன்னு தோணுது சார். 10 சீட்டு கேட்டதுமே கொடுத்துருக்காங்க இல்லையா? இல்ல அவங்க கேட்டது அதிகம் ஹரி. அவங்க கேட்டது 12க்கு முதல்ல 15ன்னாங்க. அப்புறம் 12ன்னு ஆச்சு. கடைசியில எது பழைய ஃபார்முலாவே சொன்ன உடனே சரின்ட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு தெரியும். மத்த கட்சி காட்டிகளும் பயங்கரமா ரொம்ப கரார் கட்டியிருக்காங்க. விசிகா 3 கேட்டது 2 தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இல்ல அதாங்க. சிபிஐ பண்ணியிருக்காங்க. ஆனா ஆனா கிட்ட இந்த கரார் காட்டல இல்ல சார். இல்ல அது விடுதலை கட்சிகளுக்கு பாருங்க, அவங்க 4 கேட்டாங்க, 2 தான் கிடைச்சது. அது 19ல என்னவோ அதே தான் குடுத்தாங்க. ஒண்ணும் புதுசா ஒண்ணும் ஏத்தல அவங்க. காங்கிரஸ பொறுத்த மட்டும் அவங்க அதான் பாருங்க அவங்கள ஏத்துற நிலைமையில இல்ல. ஏன்னா காங்கிரஸுக்கு தனியாக ஒரு பெரிய செல்வாக்கு இல்ல. 1. 2வது நம்ம ஸ்டாலின் தலைவர் அவர் இது ஹி டிட் வாண்ட் டென்ஷன். சரி நம்ம முடிச்சிருவோம். போன இத ஃபார்முலா பண்ணிக்கங்க. ஆனா பார்த்து போட்டியிடுங்க. நன்றாக போட்டியிடுங்கன்னு காங்கிரஸுக்கு சொல்லப்பட்டிருக்கு. காரணம் காங்கிரஸ் ஆல் இந்தியா லெவல்ல வீக் ஆனதும், தமிழ்நாட்டிலேயே அதுக்கு இம்பாக்ட் எப்படி இருக்குமோன்னு திமுக தலைவர்கள் யோசிக்கிறார்கள். அதனால தான் பார்த்து சரி நீங்க 10 எடுத்துட்டீங்க. 9 பிளஸ் பாண்டிச்சேரி. புதுச்சேரி எடுத்துட்டீங்க. ஆனா நீங்க பார்த்து பண்ணுங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதனால பெரிய பாருங்க பேசிக்கா என்ன சொல்ல போனோம்னா, பெரிய வம்பு வேண்டாம். சரி அதே ஃபார்முலா போடுவோம். அதே இது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பிஜேபி பாமக கூட்டணியில் வரதா தகவல்கள் அடிபட்டுட்டே வந்துட்டு இருக்கு சார். இப்போ வந்துட்டாங்கன்னா என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் பிஜேபி கூட்டணியில? இல்லைங்க பாமக, பிஜேபியுடன் ஒன்றாக ஒரு பெரிய அனௌன்ஸ்மென்ட் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. அது பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, பல தொகுதியில் பாமகக்கு ஒரு இது இருக்குது. ஒரு பாக்கெட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதில இப்ப என்ன பேசப்படுறதுன்னா, முதல்ல 12 தொகுதி வேணும்னு என்று பேசப்பட்டதா கூறப்பட்டது பாமக தரப்பில். 12 லோக்சபா இடங்களும், ஒரு ராஜ்யசபாவும், மத்திய அமைச்சரவையில் ஒரு மந்திரி பதவி. அதாவது டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு இது வேண்டும் என்று. அதாவது அவரை மந்திரி ஆக்க வேண்டும் என்று. பிஜேபியிடம் பேச்சுவார்த்தை அவர்கள் 12 தரையில் என்றாலும் 6ஓ 7ஓ ஏதோ கொடுத்து முடிச்சிருவாங்க. ராஜ்யசபாவும் கொடுத்துருவாங்க. அன்புமணி ராமதாஸ் அமைச்சராவது தேர்தலுக்கு பிறகு. தேர்தல் முன்பு இருக்காது. பட் இதுல ஒரு பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே அதாவது மருத்துவர் ராமதாஸுக்கும் நம்ம டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவர் என்ன ஃபீல் பண்றாரு மருத்துவர் ராமதாஸ், இல்ல இது வந்து நம்ம அதிமுக போன பெட்டரான்னு யோசிக்கிறாரு. ஆனா அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, இங்க பாருங்க பாமக எதிர்கட்சினா பிஜேபியோட தான் போயேன். ஏன்னா மத்திய அரசு மோடியோட தான் வரப்போகுது. அடுத்த 5 ஆண்டு காலம் மத்திய அரசுல மோடி தான் இருக்க போறார் பிரதமரா. இப்ப இந்த நேரத்தில் நம்ம திருப்பி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சேருவதுதான் பெஸ்ட். ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ரேங்க் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் அதுதான் அன்புமணி ராமதாஸ் எதிர்பார்க்கிறார். அது கிடைத்து விட்டால் பாமகக்கு ஒரு தனி ஒரு செல்வாக்கு வந்து விடும் தமிழ்நாட்டில். ஏன்னா அவர் மத்திய அமைச்சர் ஆகிவிட்டாலே இப்போ ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதுல டிஸ்கஷன் ஆயிட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் பாமகக்கும் பிஜேபிக்கும் ஒரு உடன்பாடு வரும் என்று மோரார்லெஸ் 99% இது முடிவாயிடுச்சு தான் கூறலாம். சார் இப்போ உங்க பார்வையில பாமக யாரோட போனா அந்த கட்சிக்கு லாபம் இருக்கு? கட்டாயமாக பிரதமரோட மோடி தலைமையில் அரசில் இவர்கள் சேர்ந்து விட்டால், பாமக மத்திய அரசில் சேர்ந்து விட்டால் கட்டாயம் பாமகக்கு ஒரு தனி செல்வாக்கு வரும். இத்தனை நாளா பாருங்க பாமக ஒரு வீக் பார்ட்டி மாதிரி ஆகி போயிடுச்சு. இதுல ஆட்சி வந்தாலே உங்களுக்கு இது வந்துடும். ஆட்சியில நீங்க போயிட்டீங்கனாலே உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வரும். இதுல பல இளைஞர்களை திருப்பி அட்ராக்ட் பண்ணலாம். இப்ப பாருங்க ராமதாஸ், நம்ம அன்புமணி ராமதாஸ் பல இளைஞரோட ஒரு இதுல இருக்காரு. அவருக்குன்னு ஒரு தனி இது இருக்குது. அவர் மோடியோட போனாதான் பெட்டர். இப்ப அதிமுகக்குள்ள பாருங்க, அதிமுக இப்ப அவர் நம்ம மருத்துவர் ராமதாஸ் அதாவது இவர் தகப்பனார் கூறுவது என்ன என்றால், இல்ல நம்ம அதிமுகவோட இருந்தா நமக்கு இன்னும் லாபம் இருக்குதோ, பிஜேபிக்கு என்ன இருக்க போகுது. பட் அது ஷார்ட் டேர்ம் கால்குலேஷன். லாங் டேர்ம் கால்குலேஷன் அன்புமணி ராமதாஸ் சொல்வது என்ன என்றால், இது வந்து நம்ம பிஜேபியோட போனாதான் நல்லது. பிஜேபி தமிழ்நாட்டில் இப்போ இன்னும் இப்பதான் ஆரம்பமாயிருக்கு அக்கௌண்ட். இப்ப நம்ம இவர் அண்ணாமலை தலைமையில் பிஜேபி இப்ப வளர தொடங்கி விட்டது. வளரும் கட்சியுடன் நாம் கை கொடுப்பதே பெட்டர்னு அவர் சொல்றார். அப்ப அதுல தான் எல்லாரும் என்ன சொல்றாங்க, இது என்ன கொள்கையா இல்ல கொள்கையை பார்க்குவதா? அதாவது பாமக கொள்கை நம்ம கடைபிடிக்க வேண்டும் டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் சொல்லுகிறார்.
நம்ம டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்வது என்றால் இல்லை, இப்ப ஸ்ட்ராட்டஜிக்கா முடிவெடுக்க வேண்டும். இந்நேரத்தில் நமக்கு மத்திய அரசில் சேர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது, அதை விடக்கூடாது. சார் இப்போ பார்த்தீங்கன்னா திமுக அதுக்கு பின்னாடி இருக்கிற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா சிறிய கட்சிகளாக தான் இருக்குது. அதே மாதிரி அதிமுக பின்னாடி வர கட்சியெல்லாம் சிறிய கட்சியாக இருக்குது. பாஜக வந்தாலும் அதுக்கடுத்து அடுத்த இடத்துல பாமக இருக்குது. அதுக்கடுத்து வந்து எல்லாமே ஒற்றை இலக்க சதவீதம் உள்ள கட்சிகள் தான் இருக்குது. ஸோ இந்த 3 கூட்டில் எது இங்கே வலுவான கட்சியாக இங்கே இருக்கு, கூட்டணியாக இங்கே அமையும் சார்? இல்ல, பார்ப்பதற்கு டிஎம்கே கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க டிஎம்கே ஆட்சியில் இருக்கிறது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்க்கட்சி என்று அதிமுக எல்லாரும் கூறுகிறார்கள். ஆனால் என்னை கேட்டால் ஒரு எதிர்க்கட்சி மாதிரி அதிமுக செயல்படவில்லை. அந்த இப்ப எடப்பாடி முழுமையா பார்த்தீங்கன்னா கட்சி சின்னம், கட்சி, ஆட்சி இப்படியே போயிடுச்சு. டைம் நிறைய போய்விட்டது. எதிர்க்கட்சி என்று பார்க்கும் பொழுது மக்கள் டிஎம்கே எதிர்த்திருக்கும் எது வலுவான கட்சி பார்த்தால் அவர்கள் பிஜேபி தெரிகிறது. அடுத்த 2 ஆண்டு காலத்தில் வளரப்போகும் கட்சி பிஜேபி என்று பல மக்கள் நினைக்கிறார்கள். முதல்வர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி மீதும் அண்ணாமலை மீதும் ஒரு அவதூறு வழக்கை தொடர்ந்து இருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? இல்லைங்க, இதை இப்ப எல்லாரும் பேசப்படுறது, அதுல இந்த வழக்குனால யாரும் பேசாம இருக்க போறது இல்லை. ஏன்னா காரணம், ஜாஃபர் சாதிக்கு கைதியான பிறகு பல திடுக்கிடும் தகவல் வந்து கொண்டு இருக்கிறது. இப்ப பிரதமரே சொல்லியிருக்காரு, நந்தனத்தை மீட்டிங்ல சொன்னாரு, ரொம்ப இங்கே ஒரு போதைப்பொருள் விற்பனை, போதைப்பொருள் வியாபாரம், அதுல பல ஆளுங்கட்சிகள் இருக்கிறார் என்று பிரதமரே சுட்டி காட்டி இருக்கிறார். இவர்கள் அவசர அவசரமாக நம்ம ஜாஃபர் சாதிக்க கட்சியில நீக்கிட்டாங்க. ஆனா பல திடுக்கிடும் தகவல் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோக்கும் ஈடிக்கும் கிடைத்துக் கொண்டு இருக்கிறது. அதனால பாத்தீங்கன்னா இந்த நீங்க கேஸ போட்டதுனால வரப்போற ஃபேக்ட்ஸை நீங்க மறைக்க முடியாது. இந்த கேக்ஸ் வந்துட்டே தான் இருக்க போகுது. அதனால போக போக பாத்தீங்கன்னா இது பெரிய இம்பாக்ட் இருக்க போகுது டிஎம்கே மேல. கட்டாயம் சில பேர்களை கூப்பிட்டு விசாரிக்க செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து கொண்டு இருக்கிறது. டிஎம்கே தலைவர்களை கூப்பிட்டு விசாரிப்பார்கள், உங்களுக்கும் ஜாஃபர் சாதிக்கும் என்ன தொடர்பு என்று. அதற்கு பதில் அளிக்கும் ஒரு நேரத்தில் இந்த மாதிரி கேஸ போட்டதுனால ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இருக்காது. நடப்பு அரசு குறித்து பல்வேறு தகவல் மிக்க நன்றி சார். வணக்கம்.